வணக்கம். இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் கூட்டமைப்பினுடைய உத்தியோகபூர்வ பேச்சாளராக இப்பொழுது பணிபுரிந்து வருவோமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் இணைப்பில் இருக்கின்றார். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம். குறிப்பாக நீங்கள் அதாவது தமிழக தேர்தல் முடிவுகள் வந்து முதலமைச்சராக நாளை பொறுப்பேற்கின்ற ஜெயலலிதா முதலாவது ஊடகவியலாளர் மாநாட்டை நடத்தியதன் உடனடியாகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து உங்களுடைய அறிக்கை, மாவை சேனாதராஜாவினுடைய அறிக்கை என்று பல அறிக்கைகள் வெளிவந்திருக்கின்றன. அந்த முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்தும் அது குறித்த எதிர்கால நடவடிக்கைகள், அவர்களுடைய உறவுகள் குறித்த விடயங்கள் குறித்தும் தொட்டுச் சென்றிருக்கிறீர்கள். எனவே இந்த தமிழக தேர்தல் முடிவுகள், அங்கு ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம், அந்த மக்களினுடைய உணர்வு நிலைகளில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த பிரதிபலிப்புகள் இனிவரும் நாட்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதானமாக இன்று தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகளாக கருதப்படுகின்ற ஒரு கட்சி என்ற வகையிலே உங்களுடைய எதிர்கால நகர்வுகள் எவ்வாறு அமையப் போகின்றது புதிய தமிழகத்தின் தலைமையோடு? முதலாவதாக நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கூறுவதற்கு முன்பாக எனக்கு முன்னர் விடுதிகள் நிகழ்ச்சியில் தங்களது ஆழமான கருத்துக்களை எடுத்துச் சொன்ன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் ஸ்டாலின் குணசேகரம் மற்றும் கீர்த்தி நந்தன் ஆகியோருக்கு முதல் எனது நல் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். இரண்டு பேரும் இரண்டு நிலைகளில் இருந்து தமிழகத்து விடயங்களையும் தமிழகத்து தேர்தலுடன் இணைத்து ஈழத்து பிரச்சனைகளையும் அலசியிருந்தார்கள். நிச்சயமாக நான் நம்புகின்ற நியாயமான கருத்துக்களும் ஆழமான கருத்துக்களும் அவர்களிடமிருந்து வெளிவந்திருக்கின்றதாகத்தான் நான் கருதுகின்றேன். இருந்த பொழுதிலும் கூட சில விடயங்களை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். இங்கு என்னவென்றால், ஆரம்பத்திலிருந்து ஈழ விடுதலை போராட்டம் ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து ஓரளவுக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் ஈழ பிரச்சனை என்பது அல்லது ஈழ விடுதலை போராட்டம் என்பது தமிழகத்தின் ஒரு குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக பயன்பட்டு வந்ததை யாரும் மறுக்க முடியாது. திமுக, அதிமுக மறுத்தாலும் கூட புத்திஜீவிகளாக இருக்கக்கூடியவர்கள், வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் நிச்சயமாக அதனை மறுக்க முடியாது. அன்றிலிருந்து இன்று வரை அப்படியான ஒரு நிகழ்வு இருந்தது என்பது உண்மை. ஆனால் அதே சமயம் தமிழ் உணர்வுடன் அன்றிலிருந்து இன்று வரை செயற்பட்டு வருபவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் யாரும் மறுக்க முடியாது. ஈழ விடுதலை போராட்டத்தினுடைய தேவை, அவசியம், அதற்கு தமிழகத்தினுடைய ஒத்துழைப்பு, தமிழக மக்களினுடைய ஒரு முழுமையாக அதனுடைய அவருடைய ஈடுபாடு இவை தேவை என்பதை உணர்ந்து தமிழகத்தின் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தரப்பினர் நிச்சயமாக இதற்காக 24 மணி நேரம் உழைத்திருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இவை ஒரு புறம் இருக்க, இன்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், கடந்த 2009ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்டதனோடு ஒரு விதமான கருத்து இருந்தது. ஈழ விடுதலை போராட்டம் என்பது முற்றுமுழுதாக தோற்கடிக்கப்பட்டு விட்டது, விடுதலை புலிகளுடன் எல்லாம் அழிந்து விட்டது. இன்னும் கூற போனால், இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அதாவது இனிமேல் தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் கோரிக்கை என்று எதுவும் இல்லை, இங்கே இலங்கையில் சில அபிவிருத்திகள் நடைபெற்றால் போதுமானது என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. எல்லாமே முடிந்து போய்விட்டது, இனிமேல் தமிழ் மக்கள் வாய் திறந்து கேட்பதற்கு எதுவும் இல்லை என்ற ஒரு நிலை இருந்தது. அது மாத்திரமில்ல, முன்னர் இருந்த அரசர் காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், ஒரு யுத்தத்துக்கு பின்பு உங்களுக்கு தெரியும், முன்னைய காலத்தில் ஆடு மாடுகள் கொள்ளையடிக்கப்படும், அதே போன்று பல்வேறுபட்ட விதமான நிகழ்வுகளை வென்ற அரசர்கள் செய்வது இயல்பு. அதனை போல் நீங்கள் இலங்கையில் பார்த்தீர்களான கூட இன்றும் கூட தமிழ் மக்களினுடைய காணிகள் பறிக்கப்படுவதும், தமிழ் மக்கள் வாழும் பிரதேசங்களில் மிக பெரிய அளவில் யுத்தத்தின் வெற்றி சின்னங்களை நிறுவுவதும், தமிழ் மக்கள் ஒரு கூனி குறுகி போகக்கூடிய அளவுக்கு அவர்களை கொண்டு செல்வதும், தொடர்ச்சியாக ஒரு இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள், இராணுவ ஆட்சிக்குள் அவர்களை வைத்திருப்பதும் போன்ற
பல நிகழ்வுகள் கடந்த 2 யுத்தத்துக்கு பிற்பாடு இந்த 2 வருஷமாக அவை தொடர்ந்து நடைபெற்று வருவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்களானால் ஆயிரக்கணக்கான மக்கள் முக்கியமாக இன்னும் தமது சொந்தங்களை தேடி அலைவதை ஒவ்வொரு நாளும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பல்வேறுபட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அவருடைய காரியாலயங்களுக்கும் தமது சொந்தங்களை தேடி அலைவது என்பது இன்னும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. அவனது மகனோ மகளோ கணவனோ உற்றாரோ உறவினரோ இருக்கின்றார்களா இல்லையா, அவர்கள் எங்காவது இருக்கக்கூடும் என்ற சில நப்பாசை இப்படியான விடயங்கள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது. ஆகவே இன்று நாங்கள் இருக்கின்ற இலங்கை தமிழர் இருக்கின்ற என்கின்ற நிலைமையானது விடுதலை புலிகளுடைய போராட்டம் முடிவுற்று அல்லது ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் எல்லாம் அழிந்து போனது என்ற நிலையில் இருந்து மாறி தமிழ் மக்களுக்கு ஏதோ எதிர்காலம் இருக்குது, அதாவது பல்வேறுபட்ட சவால்களை நாங்கள் எதிர்நோக்கினாலும் கூட அதே சமயம் எங்களுக்கு சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய அளவுக்கான நிலைமைகளும் இருக்கின்றது என்ற ஒரு நிலை இருக்கின்றது. இந்த அடிப்படையில் தமிழ் மக்கள் இந்த நாட்டில் தமது சொந்த தாயகத்தில் கௌரவமாக வாழ வேண்டுமாக இருந்தால், ஒரு முழுமையான அதிகாரங்களை பெற்று வாழ வேண்டுமாக இருந்தால், ஒரு முழுமையான சுயாட்சியுடன் வாழ வேண்டுமாக இருந்தால், தங்களை தாங்களே ஆளக்கூடிய ஒரு நிலை உருவாக வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இந்தியாவினுடைய பங்களிப்பு என்பது தவிர்க்க முடியாது. இந்த ஒன்று பூகோள அரசியல் நிலையிலிருந்தும், இரண்டாவதாக எமது பிராந்திய அரசியல் நிலையிலிருந்தும் இந்தியா போன்ற ஒரு பிராந்திய வல்லரசாக இருக்கக்கூடிய நாட்டை நாங்கள் தவிர்த்து விட்டு எமது விடயங்களை முன்னெடுத்து செல்லலாம் என்ற நிலைமை இல்லை. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நடந்து முடிந்த யுத்தத்தில் இலங்கை அரசாங்கம் அந்த யுத்தத்தை எந்த விதமான தடங்களும் ஒன்றி முன்னெடுத்து செல்வதற்கு இந்தியா பெரும் உதவியாக இருந்தது என்பதை ஜனாதிபதி தொடக்கம் சாதாரணமான அமைச்சர்கள் வரையில் எல்லோருமே கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்தியா அதனை இதுவரை மறுதளித்ததும் கிடையாது. ஆகவே அந்த வகையில் அது மாத்திரமில்லை, அதுக்கு பிற்பாடு கடந்த வருடம் உங்களுக்கு தெரியும் ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கைக்கு எதிராக ஹியூமன் ரைட் வயலேஷன்ஸ் மனித உரிமைகள் தொடர்பான ஒரு தீர்மானத்தை ஐரோப்பிய நாடுகள் கொண்டு வந்த பொழுது அது தோற்கடிக்கப்பட்டது. அதற்கு முக்கியமாக இலங்கையை காப்பாற்றுகின்ற முக்கியமான பணியில் இந்தியா ஈடுபட்டிருந்தது. இந்தியா அதனை ஈடுபடாவிட்டால் சீனா ஈடுபட்டு அதனை தனக்கு சாதகமாக பாவித்துக் கொள்ளும், ஆகவே அதற்கு இடம் கொடுக்க முடியாது என்ற கருத்தும் அவர்களால் சொல்லப்பட்டிருந்தது. ஆகவே இப்படியான ஒரு சூழ்நிலை இருந்த நிலை மாறி இன்று ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை அரசாங்கத்திற்கு மேல் ஒரு பல குற்றச்சாட்டுக்களை சுமத்தி இலங்கை அரசாங்கம் என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்ற சில ஆலோசனைகளை கூறியது மாத்திரமல்லாமல் ஒரு அக்கவுண்டபிலிட்டி, இறந்து போனவர்கள் தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும், அது சரியான முறையில் நடத்தப்பட வேண்டும், இறந்து போனவர்கள் அது உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கான இறப்பு பத்திரங்கள் வழங்கப்பட வேண்டும் போன்ற பல விஷயங்களை அவர்கள் முன்மொழிந்திருக்கின்றார்கள். இந்த விஷயம் நடைபெற வேண்டும் என முன்மொழிந்திருக்கின்றார்கள். இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இது ஒரு மிகவும் கடுப்பான ஒரு செயலாக, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு செயலாக, தாங்கள் இலங்கை தமிழர்களை விடுவித்திருக்கின்றோம், ஆனால் இன்று ஐக்கிய நாடுகள் சபை தம்மை மனித உரிமைகளை மீறியவர்களாக போர்க்குற்றங்களை புரிந்தவர்களாக காட்டுவதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு போக்கினையும் அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அப்படியான ஒரு நிலையில் அந்த இலங்கை அரசாங்கம் இன்னும் மிகவும் ஒரு கடும் போக்கான நிலையில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பது பட்டவர்த்தனமாக நிச்சயமாக தெரிகின்றது. அது எமக்கு மாத்திரமில்ல, இந்திய அரசாங்கத்திற்கோ உலக நாடுகளுக்கோ இலங்கை அரசாங்கத்தினுடைய அந்த போக்கு என்பது இன்னும் புரியாத புதிராக இருக்கின்றதோ இல்லையோ நிச்சயமாக ஒரு கடும் போக்கினை கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மாத்திரம் நான் நம்புகின்றேன், அவர்கள் உணரக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த நிலையில் இந்த நிலைமைகளை மாற்றி இன்று சர்வதேச ரீதியாக தமிழ் மக்களினுடைய போராட்டம் ஒரு தார்மீக ரீதியாக நியாயமான ஒரு போராட்டம், அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் சர்வதேச ரீதியாக முக்கியமாக ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற பல நாடுகளில்
அது மிகவும் ஒரு ஆழமான கருத்தாக சென்றிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில், இப்படியான ஒரு நிலையில் இந்தியாவினுடைய பங்களிப்பு என்பது, இந்தியா இதற்கான ஒரு முன்முயற்சி இருக்கின்ற பட்சத்தில் இலங்கை தமிழ் மக்களுக்கு ஒரு கௌரவமான தீர்வு கிட்டவும், இலங்கை தமிழ் மக்களினுடைய எதிர்காலம் ஒரு சரியான முறையில் செல்வதற்கும், அது மாத்திரமில்லாமல் இங்கே இந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான ஒரு தீர்வை கொண்டு வருவதற்கும் இந்திய அரசாங்கம் ஒரு முயற்சி எடுக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அதற்கு சர்வதேச ஆதரவு என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் இரண்டுபட்ட கருத்துக்களுக்கு இடமில்லை. என்னும் ஒரு விடயத்தை நான் குறிப்பிடுவதாக இருந்தால், நாங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறுபட்ட தரப்பினரும், அது இலங்கையில் இருக்கக்கூடிய சர்வதேச நாடுகளினுடைய தூதுவர்களாக இருக்கலாம், அல்லது வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளிலிருந்து வரக்கூடிய பல்வேறுபட்ட அரசியல் முக்கியஸ்தர்களாக இருக்கலாம், இல்லையில் நாங்கள் வெளிநாடுகளுக்கு செல்கின்ற பொழுது அங்கு சந்திக்கக்கூடிய பல்வேறுபட்ட நாடுகளினுடைய அமைச்சர்களாக இருக்கலாம். எல்லோரும் எங்களுடைய முதலாவது கேட்கின்ற கேள்வி என்னவென்றால், இந்திய அரசாங்கம் என்ன நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றது என்ற கேள்விதான் கேட்கப்படுகின்றது. ஆகவே இந்திய அரசாங்கம் சரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்ற பட்சத்தில் இந்திய அரசாங்கத்துக்கு பின்னால் திரள்வதற்கு நிச்சயமாக உலகத்தின் மிக பெரும்பான்மையான நாடுகள் தயாராக இருக்கின்றது. ஆகவே இங்கு உள்ள பெரிய முக்கியமான விடயம் இன்றைய சூழ்நிலைகள், அதாவது ஒரு விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் இருந்து இன்று வரை நாங்கள் பாரிய யுத்தம் ஒன்றுக்கு வந்திருக்கின்றோம். மிக நீண்ட நெடிய ஒரு விடுதலை போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். இருந்த பொழுதிலும் கூட பல்வேறுபட்ட தவறுகளையும் நாங்கள் விட்டிருக்கின்றோம் என்பதும் மறக்க முடியாத விஷயம். உதாரணமாக அவை சரி பிழை என்று ஆராய்வதற்கு அப்பால் இந்தியா இலங்கை தமிழ் மக்களுடைய நிலையில் ஒரு மாற்று நிலைப்பாட்டை எடுத்தமைக்கு முக்கியமான காரணமாக ராஜீவ் காந்தியினுடைய கொலையை நாங்கள் கூறலாம். அது நிச்சயமாக ஒரு பாரிய மாற்றத்தை இந்தியாவிற்குள் ஏற்படுத்தியிருந்தது. இந்தியாவிற்குள் மாத்திரமில்லை, தமிழகத்திலும் கூட அது ஒரு பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்த ஒரு நிலைமை இருந்து வந்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்று அந்த நிலைகள், தமிழீழ விடுதலை புலிகள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் அளிக்கப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் சில பேர் 70,000க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் கொல்லப்பட்டதாக கூறுகின்றார்கள். இந்த இறுதி நாட்களில் சில பேர் 1,20,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டதாக கூறுகின்றார்கள். ஆகவே பார்க்கின்ற பொழுது நாங்கள் செலுத்திய விலை என்பது மிக மிக பெரிய விலையை நாங்கள் இதில் செலுத்தி இருக்கின்றோம். ஆகவே இன்று நாங்கள் அதே சமயம் ஆரம்பத்தில் இருந்து இந்தியா உட்பட உலக நாடுகள் யாரும் ஈழ தனிநாடு என்ற ஒரு விடயத்தை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் தனி ஈழத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட அது தமிழகத்தில் சட்டசபையிலோ கூட அப்படியான கலைஞர் இருந்த காலமாக இருக்கலாம், அல்லது எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலமாக இருக்கலாம், அல்லது வேறு முதல்வர்கள் இருந்த காலங்களாக இருக்கலாம். எந்த ஒரு காலகட்டத்திலும் தனிநாட்டை அங்கீகரித்து அதனை வழிமொழிந்து தமிழக சட்டசபையில் கூட ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே தனிநாடு என்ற ஒரு விடயத்தை தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான பிரச்சனைகள் இருக்கின்றது, ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான பிரச்சனைகள் இருக்கின்றது. அவை தீர்க்கப்பட வேண்டும். அவர்கள் சிங்கள மக்களுடன் சரி சமனாக வாழ வேண்டும். அவர்கள் தமது பிரதேசத்தில் ஒரு சுயாதிபத்தியமாக தமது கடமைகளை செய்யக்கூடிய சூழ்நிலை வேண்டும் என்ற கருத்து திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இருந்த காலத்தில் இருந்து வந்திருக்கின்றது. ஆனால் அதே சமயம் தனிநாடு என்ற விடயத்துக்கு நிச்சயமாக அந்த ஆதரவு என்பது உலகத்தில் எங்கும் இருக்கவில்லை. இன்று நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், அதாவது இலங்கை அரசாங்கம் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தமிழ் மக்களுக்கான முழுமையான அதிகாரங்களை கொடுத்து தமிழ் மக்கள் தமது பிரதேசத்தில் ஒரு சுயாட்சி பிரதேசத்தை அவர்கள் கொண்டு நடத்தக்கூடிய ஒரு சூழலை அரசாங்கம் ஏற்படுத்துமா, தமிழ் மக்களை அதனை ஏற்றுக்கொண்டு தமிழ் மக்களுக்கு அதற்கான அதிகாரங்களை கொடுக்குமா என்ற கேள்வி இன்றும் தொங்கிக் கொண்டு நிற்கக்கூடிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது.